ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இந்த வீடியோவில் ப்ராக்டிக்கலாக எப்படி ஏஐ வந்து லேர்ன் பண்ணலாம், எப்படி ஒரு ரியல் வேர்ல்டு ஏஐ அப்ளிகேஷனை பில்ட் பண்ணணும், ஒரு ஏஐ துறையில் ஒரு நல்ல கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற 10 ஏஐ ஸ்கில்ஸ் என்னென்ன, அதை எப்படி தவறில்லாமல் கற்றுக்கலாம், அதை வச்சு ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். நம்ம பார்க்க போகிற 10 ஸ்கில்ல ஃபஸ்ட்டு வந்து பைத்தான். ஒரு ஏஐ அப்ளிகேஷனை உருவாக்குறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். பைத்தான் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு எளிமையான இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நீங்கள் பைத்தான் கற்றுக்கலாம். பேசிக் ஃபவுண்டேஷனல் நாலேஜ் பைத்தானில் இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் எப்படி ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை உருவாக்குறது, இந்த மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷனலான பேசிக் திங்ஸை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் உடனடியாக ஒரு ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவுமே இந்த காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண வேணாம், ஒரு பேசிக்கான ஒரு ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆனதுக்கப்புறம் அதோட காம்ப்ளெக்சிட்டியை, அந்த ஏஐ அப்ளிகேஷனோட காம்ப்ளெக்ஸிட்டி அதிகம் பண்ணி வேற ஒரு யூஸ் கேஸில் பில்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பைத்தான் கற்றுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கிட்ட பைத்தான் வச்சு ஒரு ப்ராக்டிக்கலை நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிரும். அதை வச்சு நீங்கள் இன்னும் அடுத்த லெவலில் பைத்தானை கற்றுக்கிட்டு அப்படியே உங்களோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் ஒரு கோட் பண்ணுறீங்கன்னா அது மட்டும் பார்த்தாது, அந்த கோடை சரியான இடத்துல நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும், அதை சரியாக மேனேஜ் பண்ணணும். அங்கே தான் நமக்கு தெரிய வேண்டிய ரெண்டாவது ஸ்கில் வருது. அதுதான் கிட் அண்ட் கிட்ஹப். இந்த கிட் அண்ட் கிட்ஹப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்டை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு. அது மட்டுமான கேட்டால் இல்லைங்க. இந்த கிட்ஹப் அப்படிங்கிறது வந்து அருமையான டூல். அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி, இப்போ வந்து உங்களை வந்து ஒரு கம்பெனி இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா உங்களோட கிட்ஹப் போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணி அவங்க வந்து உங்களோட ப்ராசஸ் எல்லாம் பார்த்து உங்களோட எக்ஸ்பர்டைஸ் என்னங்கிறத ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்க முடியும். மேலும் GitHubங்கிறது வந்து இப்போ உங்கள் கோடை வந்து மல்டிபிள் வெர்ஷன்ஸாக ஸ்டோர் பண்ணலாம். இப்போ ஒரு வெர்ஷனில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா நீங்கள் பழைய வெர்ஷனுக்கு ரோல் பேக் பண்ணிக்கலாம். அதுவும் GitHub பயன்படுத்தல ஒரு நல்ல பயன். ஸோ GitHub அப்படிங்கிறது வந்து நீங்கள் பண்ண விஷயத்தை சரியாக ஷோகேஸ் பண்ணுறதுக்கு உதவும். ஆனால் நீங்கள் ஏஐ அப்ளிகேஷனை பில்ட் பண்ணணும்னா அந்த ஏஐ மாடல்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். அங்கே தான் நம்மளோட தேர்ட் ஸ்கில்லான ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வரும். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுட் ஸ்கில்லாக தான் இருக்குது. இப்போது ஜென்ரலாகவே ஒரு ஏஐ அப்ளிகேஷன் வந்து எங்கள் ப்ராம்ப்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், அது ஒரு சீக்ரெட் ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதை நம்ம மெமரைஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் நம்ம ப்ராம்ப்ட் போட்டால் போதும், நமக்கெல்லாம் அவுட்புட் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டு சம் எக்ஸ்டென்ட் ஓகே, பட் ரியல் ஏஐ அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற ப்ராம்ப்ட் வந்து பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் ஒரு ஏஐ அப்ளிகேஷன் பில்டிங்னு வச்சுக்கலாம். அந்த பிஸ்னஸ் கேஸ், அந்த பிஸ்னஸ் ரூல் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த ஏஐ மாடல் என்ன ரோலில் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறத நீங்கள் கிளியராக சொல்லணும். அதில் ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அவுட்புட் எந்த விதத்தில் வரணும் அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். இப்போ அதோட அவுட்புட் வந்து ரேண்டமாக இருக்கக்கூடாது. சில கீ ஃபீல்ட்ஸை வந்து நீங்கள் அவுட்புட்டாக வாங்கணும். அதுக்கு வந்து என்னென்ன கீ ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரான ப்ராம்ப்டை வந்து உருவாக்கணும். அந்தளவு முக்கியமான prompt engineering. So prompt engineering is one of the important skill in AI application building. சரி, ஓகே, இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுட்டாச்சு. பட் எப்படி உங்களோட ஏஐ அப்ளிகேஷன் ஒரு LLMஓட கனெக்ட் பண்ணி பேசும், அங்கே தான் உங்களோட அடுத்த ஸ்கில் வருது. நீங்கள் கற்றுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஏபிஐஸ். இந்த ஏபிஐ அப்படிங்கிறதா நீங்கள் வந்து ஒரு பைத்தான் கோடை வச்சு ஒரு ஏஐ அப்ளிகேஷனை வந்து உருவாக்குறீங்க. ஆனால் அந்த ஏஐ அப்ளிகேஷன் உங்கள் பைத்தான் கோடு வந்து ஒரு LLM மாடல் கூட போய் பேசிட்டு தானே வரணும். அப்போ தான் வந்து கனெக்ட் ஆகி நமக்கு வந்து அது ஒரு ஏஐயாகவே மாறும், ஏஐ அப்ளிகேஷனாகவே மாறும். ஸோ அப்போது உங்களோட அந்த பைத்தான் கோடையும் ஒரு LLM மாடையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சர்வீஸ் தான் பார்த்திங்கன்னா ஏபிஐ. ஸோ வந்து நீ எப்படி ஒரு ஏபிஐக்கு எப்படி உருவாக்குறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது சம்மந்தப்பட்ட ரெக்வஸ்ட்டு, ரெஸ்பான்சஸ்ஸு, மாடல் நேம்ஸ், இந்த ஏபிஐ கனெக்ட் பண்ணுறதுக்கான அத்தன்டிகேஷன், ரேட் லிமிட்ஸு, டைம் அவுட்ஸ் அண்ட் எரர் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏபிஐ சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஏபிஐ உங்களோட கீஸை வந்து நீங்கள் பப்ளிக்காக உங்களோட கோடில் போடக்கூடாது. தனியாக ஒரு என்விரான்மெண்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணி அங்கே தான் நீங்கள் போடணும், மாஸ்க் மாதிரின்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் ரெண்டாவது, நீங்கள் GitHubல உங்களோட ப்ராஜெக்டை லோட் பண்ணும்போது இந்த ஏபிஐ கீ, இந்த என்விரான்மெண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் லோட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏபிஐ கனெக்ஷன் ஃபெயில் ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் ஹேண்டில் பண்ணணும். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஏபிஐ கனெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஏபிஐ வந்து LLMஓட கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா,
அந்த LLM என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு நாலேஜும் உங்களுக்கு அவசியம். அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்கில் LLMs அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு LLM எப்படி வந்து ட்ரெயின் பண்ணுறது அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நாலேஜ் LLMல வளர்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. LLMோட ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். முதல்ல வந்து டோக்கன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து நம்ம வந்து பேசும்போது வார்த்தைகளை வச்சு நம்ம வந்து வாக்கியங்களை உருவாக்கி புரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி இந்த LLM அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ டோக்கன் யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னா அதோட காஸ்ட்டும் அதிகமாகும். சரி, அப்போ எப்படி டோக்கனை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ரெக்வஸ்ட்ல எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அந்த மாடல்னால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டெம்பரேச்சர் ஆஃப் த LLM. டெம்பரேச்சர் அப்படின்னு நான் சொல்லும்போது அதில் லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ லோ அப்படின்னு என்னன்னா உங்களோட LLMோட அவுட்புட் வந்து கன்சிஸ்டன்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் அந்த டெம்பரேச்சர் அதிகமாக அதோட அவுட்புட்டோட கிரியேட்டிவிட்டி வந்து அதிகமாகும். அதுவே கற்பனை செய்து சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். அப்படி கொடுக்கறதுனால நல்லது இருக்குது. ஆனால் சில நேரங்களில் ஒரு இன்னொரு பிரச்சனை வரும். அதுதான் ஹலூசினேஷன். அதாவது LLM வந்து ஒரு பதில் கொடுக்கும். அது வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் மட்டுங்கிறதுனால இல்லை. ஹலூசினேஷன் பொதுவாகவே LLMோட பிஹேவியர்ஸில் இருக்கிறது. சில விஷயங்கள் தெரியலைன்னா அது என்ன பண்ணும், அதுவே கற்பனை செஞ்சு நமக்கு ஒரு பதிலை கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா அது வந்து தவறாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை வந்து தவறுன்னு காமிக்காமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கரெக்டான ஆன்சர் மாதிரியே கொடுக்கும். ஆனால் அது வந்து ஆக்சுவலாக தவறாக இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து நம்ம வந்து சோர்ஸஸை வேலிடேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபேக்ட் செக் பண்ணணும். ஹியூமன் இன்டர்வென்ஷன் அங்கே ரொம்ப முக்கியம். இந்த LLM ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு தியரி தான். ஓகே, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் தியரியாக இருக்குது. சரி, அதை ப்ராக்டிக்கலாக பண்ணுறது எப்போ அப்படின்னு பார்த்தா அங்கே தான் நம்ம அடுத்த ஸ்கில் AI அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கில். ஒரு AI மாடல் எப்போ வந்து பயனுள்ளதாக மாறும்னா அது ஒரு அப்ளிகேஷனாக ஒரு யூசர் கைக்கு போகும்போது. அதுக்காக நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸான ஒரு வெப்சைட்டை எடுத்துனே பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஸ்ட்ரீம்லெட், கிரேடியோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தான் கோடை வச்சு உங்களால் வந்து ஒரு சிம்பிள் UI கிரியேட் பண்ண முடியும். டு பிகின் வித் இதை தெரிஞ்சிட்டாலே போதும். யூ கேன் ஸ்டார்ட் டு பில்ட் AI அப்ளிகேஷன். முக்கியமாக நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா எப்படி யூசர் இன்புட்டை ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி வேலிடேட் பண்ணுறது, அதை எப்படி AI மாடலுக்கு அனுப்புறது, அந்த அனுப்பின ரெஸ்பான்ஸை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, இப்போ ஃபெயிலியர் ஆனால் என்ன பண்ணுறது, அந்த ரிசல்ட்ஸை எப்படி ப்ராப்பராக யூசர் கிட்ட காட்டுறது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஒரு AI அப்ளிகேஷன், பேசிக் AI அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது உங்களால் கற்றுக்க முடியும். இப்போ LLM யூஸ் பண்ணி ஒரு பேசிக் அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிடுறீங்க. ஆனால் LLMக்கு தனிப்பட்ட நிறுவனத்தை பற்றியோ இல்லை ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரியுமா? அந்த LLM பயன்படுத்தி ஒரு அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் அதற்கான பதில் எப்படி கொடுக்கும்? அங்கே தான் நம்ம கற்றுக்க போகிற அடுத்த ஸ்கில் வருது. அதுதான் RAG. RAG அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட விரிவாக்கம் ரிட்ரைவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன். அதாவது இப்போ LLM அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவான கருத்துக்களை வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து தனிப்பட்ட இன்ஃபர்மேஷன், ப்ரைவேட் டேட்டாலாம் தெரியாது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு கம்பெனிக்கு AI அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க. அந்த AI அப்ளிகேஷன் அந்த நிறுவனத்தை பற்றின தகவல்களுக்கு பொதுவாக ஆன்சர் பண்ணணும், இல்லை அதோட லேட்டஸ்ட் பாலிசிஸ் பற்றி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அங்கே தான் வந்து நம்ம RAG மூலமா அந்த நிறுவனத்தோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த பாலிசிஸ் எல்லாம் LLMக்கு ஒரு நாலேஜ் பேஸாக கொடுத்து LLM அந்த நாலேஜை வச்சுட்டு யூசர்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும். அதுக்கு வந்து எம்பெட்டிங், வெக்டார் டேட்டா பேசஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த RAG வந்து உருவாக்குவாங்க. ஸோ இந்த வெக்டார் டேட்டா பேசஸ், எம்பெட்டிங்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக காம்ப்ளெக்ஸ் RAG சிஸ்டம்ஸை உருவாக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சிம்பிள் சின்ன ஒரு PDF ஃபைலை நீங்கள் வந்து LLM உங்கள் பில்ட் பண்ணுற அப்ளிகேஷன் கூட இன்டெகிரேட் பண்ணி அந்த PDFல இருக்கிற டேட்டா வச்சு LLM ஆன்சர் பண்ணுறவங்க நீங்கள் உருவாக்கலாம். நம்ம இப்போ சேனலில் வந்து பேசிக் RAG சம்மந்தமாகவும் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கால்வாசி நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களுக்கான ப்ராஜெக்ட் நம்ம சேனலில் பண்ணியிருப்போம். ஸோ யூ கேன் ரெஃபர் டு த டிஸ்கிரிப்ஷன். எல்லா ப்ராஜெக்டோட லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ ஒரு AI அப்ளிகேஷன் டேட்டா ரிட்ரை பண்ணி காமிச்சா மட்டும் போதுமா? பத்தாது இல்லையா? அதை வச்சு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆக்ஷனே அது எடுக்கணும். அங்கே தான் நம்ம கற்றுக்க வேண்டிய அடுத்த ஸ்கில் வருது, AI ஏஜென்ட்ஸ். ஏஜென்ட் அப்படின்னு என்னன்னா ஒரு AI அப்ளிகேஷன் முன்னாடி சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு RAG வச்சு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, பதிலை கொண்டு வந்து கொடுக்குது AI அப்ளிகேஷன். ஓகே, சரி, அந்த பதிலை வச்சு அடுத்தது என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கணும் இல்லையா? அப்ளிகேஷன் நாட் ஜஸ்ட் டூயிங் ஒன் ஒர்க், அதை இன்டர்கனெக்டடாக நிறைய டூல்ஸ், நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சு பல ஆக்ஷன்ஸ் எடுத்தால் எப்படி இருக்கும், அதை பண்ணுறது தான் ஏஜென்ட்ஸ். ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்ட் டாபிக். ஒரு சிம்பிள் ஏஜென்ட் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் ஏஜென்ட் இருக்கலாம், மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஏஜென்ட்ஸுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றின நாலேஜ் வந்து நமக்கு அவசியம் தேவை. ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணால் கண்டிப்பாக ஏஜென்ட் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. பிஸ்னஸ் கேஸை பொறுத்து, உங்கள் அப்ளிகேஷன் யூஸ் கேஸ் பொறுத்து ஏஜென்ட் தேவையா தேவையில்லையான்னு டிசைட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வேணும். ஏன்னா யூ ஷுட் நோ வேர் டு யூஸ் ஏஜென்ட்ஸ், வேர் நாட் டு யூஸ் ஏஜென்ட்ஸ். அப்ளிகேஷனால ஏஜென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரி, இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணியாச்சு, ஏஜென்ட் பண்ணியாச்சு, RAG பண்ணியாச்சு, நல்லா வச்சுக்கோங்க. அது கரெக்டாக வேலை செய்தான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எவாலுவேட் பண்ணணும், அதை டீபக் பண்ணணும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த ஸ்கில். இப்போ மோஸ்ட் பிகினர்ஸ் வந்து AI அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது API கனெக்ட் பண்ணுறது, LLM கனெக்ட் பண்ணுறது, ஒரு இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் வருது, ஓகே ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம நிறுத்திடுறோம். ஓகே, டு பிகின் வித் கரெக்ட். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து
பல இன்புட்ஸ் கொடுத்து பல விதத்தில் டெஸ்ட் பண்ண வேண்டியும் அதோட ரெஸ்பான்ஸை எவாலுவேட் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியம். நார்மல் இன்புட்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும், எட்ஜ் கேசஸ் செக் பண்ணி பார்க்கணும், இன்வாலிட் இன்புட்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும், அப்புறம் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அப்புறம் ரொம்ப பெரிய டெக்ஸ்ட் இன்புட் கொடுத்து பார்க்கணும், அன்யூஷுவல் ஃபார்மேட்டில் இன்புட் கொடுக்கணும், அப்புறம் ப்ராட் இன்ஜெக்ஷன் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி பல விதத்தில் இன்புட் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்புட் கொடுத்து வர அவுட்புட்டை வந்து அவுட்புட் வருதான்னு மட்டும் பார்க்காம அந்த அவுட்புட்டையும் நீங்கள் பல விதத்தில் செக் பண்ணணும். அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கா, அக்யூரேட்டாக இருக்கான்னு பார்க்கணும், உங்களோட பிஸ்னஸ் ரூல் மேட்ச் பண்ணுதான்னு பார்க்கணும், தேவையான ஃபார்மேட்டில் வருதான்னு பார்க்கணும். இப்போ ஒருவேளை ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் வரணும் அப்படின்னா அந்த எல்லா ஸ்ட்ரக்சரில் இருக்க எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ் அவுட்புட்டாக வருதான்னு செக் பண்ணணும். அது இந்த அப்ளிகேஷன் டீபக் பண்ணுறதுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா நீங்கள் அதில் வர பிரச்சனை வந்து உங்கள் கோடில் இருக்கலாம், உங்களோட ப்ராம்ப்ட்னால இருக்கலாம், உங்களோட இன்புட்டில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை உங்கள் மாடலில் பிரச்சனை இருக்கலாம், வேலிடேஷன் லாஜிக்கில் பிரச்சனை, இந்த மாதிரி பல விதத்தில் பிரச்சனைகள் வரலாம். ஸோ உங்களோட கம்ப்ளீட் பைப்லைனையும் நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம். சரி, இப்போ நீங்கள் அப்ளிகேஷன்லாம் பில்ட் பண்ணிட்டீங்க, சூப்பராக எல்லாமே வேலை செய்யுது. அதனால் என்ன பையன் நம்ம யூசர் கிட்ட கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? டிப்ளாய் பண்ணணும். ஸோ நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான கடைசி ஸ்கில் டிப்ளாய்மெண்ட், அப்புறம் பில்டிங் அ போர்ட்ஃபோலியோ. இப்போ நிறைய பிகினர்ஸ் வந்து பண்ணுற ப்ராஜெக்டை என்ன பண்ணுவாங்க, அவங்க கம்ப்யூட்டரில் வைப்பாங்க, இல்லை GitHubல லோட் பண்ணுவாங்க, அதோடு நிறுத்திடுவாங்க. பட் நம்ம அடுத்தது ஒரு ஸ்டெப்பாக போய் என்ன பண்ணணும்னா அதை டிப்ளாய் பண்ணி அதை வந்து யூசர்ஸ் எல்லாம் டைரெக்டாக ஒரு URL ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஹக்கிங் ஃபேஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரீம்லிட் கம்யூனிட்டி க்ளவுட் யூஸ் பண்ணலாம், இன்னும் பல க்ளவுட் சர்வீசஸ் இருக்குது. அதிலே வந்து ஃப்ரீயாக ஒரு லிமிட்டோட நீங்கள் அப்ளிகேஷன்ஸை டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி டிப்ளாய் பண்ணும்போது அங்கே நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கலான்னா, இப்போ லோக்கலில் ஒர்க் ஆகிறது அங்கே டிப்ளாய் ஆகும்போது அங்கே சர்வர் இருக்கும், அங்கே ஒர்க் ஆகுமா அப்படின்னா 100% கேரண்டி சொல்ல முடியாது. டிபெண்டன்சி இஷ்யூஸ் வரலாம், என்விரான்மெண்ட் வேரியபிளில் பிரச்சனைகள் வரலாம், மெமரி லிமிட்ஸ் இருக்கலாம், இல்லை ஃபயர்வால் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி பல சேலஞ்சஸ் நீங்கள் அங்கே ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களால் ப்ராக்டிக்கலாக அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களால் ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதை வச்சு உங்களால் அருமையான போர்ட்ஃபோலியோவையும் பில்ட் பண்ண முடியும். ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது 10 ப்ராஜெக்ட் பண்ணி அதை GitHubல போடுறேங்கிற அவசியம் கிடையாது. அந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்டை டெஸ்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணி அதை நம்ம காமிச்சு நம்ம போர்ட்ஃபோலியோ போட்டோம்னா அதோட வெயிட்டேஜே வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் உங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் உங்களோட ஒவ்வொரு ஸ்கில்லை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி தான் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் வெளியில் விசிபிளாக ஒரு ப்ரூஃபாக வேலை செய்யும். ஸோ நம்ம இந்த பார்த்த 10 ஸ்கில்ஸையும் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குங்க. எண்ட் டு எண்ட் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எண்ட் டு எண்ட் அடுத்த லெவலில் அப்படியே காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகிட்டே போங்க. பண்ண உங்களோட லேர்னிங் கர்வ் அதிகமாகிட்டே போகும், உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அதிகமாகும், உங்களோட நாலேஜ் டெவலப் ஆகும். ஏன்னா நாலேஜ் வித்தவுட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, உங்கள் இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ணாது. அதே சமயம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து புரிஞ்சுக்காமல் நம்ம பண்ணோம்னாலும் அதுவும் நம்ம கரியருக்கு உதவாது. ஸோ எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் ஏஐ கற்றுக்குங்க, நல்லா போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள், சூப்பராக ஷோகேஸ் பண்ணுங்க, ரெஸ்யூமே, லிங்க்டின் இதில் எல்லாம் ஷோகேஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல கரியர் உங்களுக்கு ஏஐயில் அமையும். ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோவில் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா, இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் இன்னும் நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருத்துக்களாக சொல்லுங்கள். இது வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நிறைய லிங்க்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா வீடியோ உங்கள் மாதிரி பார்க்குறேன். அடுத்து Karthik signing off. Bye. நீங்கள் ஏஐ துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுள்ளவராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும், ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக
நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம், அதை நீங்கள் பார்த்து பேரலல் நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் AI இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.